Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இன்று நமது ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அனைவருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள், செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள். அந்த மாதிரி கிழமைகள், இந்த கிழமைகளில் ஏதேனும் பலன்கள் உண்டா? இந்த கிழமையில் பிறந்தால் என்ன நடக்கும்? பொதுவாக நமது ஜோதிடத்திலே கிழமையை வைத்து ஆயுளை முடிவு செய்யலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. அப்பொழுது இந்த கிழமைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தங்கள் உண்டா என்று பார்த்தால் 100% உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை இந்த கிழமைகள் உறுதி செய்கின்றன நண்பர்களே. இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இது திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் உங்கள் வீட்டில் என்ன ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வரும், உங்களுடைய வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய திருமண உறவு எப்படி இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் பந்தம் எப்படி இருக்கும், உங்களுடைய காதல் எப்படி இருக்கும், உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்பதனை எல்லாம், நிறம் என்ன என்பதனை எல்லாம் இந்த தொகுப்பில் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன். இன்று நாம் வியாழக்கிழமையிலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம். நண்பர்களே, வியாழக்கிழமையிலே பிறந்த விவேகமானவர்களே, வியாழக்கிழமையிலே பிறந்த அதிர்ஷ்டசாலிகளே, அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் 4 பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமானவர்கள். வியாழக்கிழமையிலே பிறந்து விட்டால் அவர்களுடைய வீட்டிலே மீனம், தனுசு, கடகம், மகரம் இந்த ராசிகளோ அல்லது லக்னமோ அவர்களுடைய வீட்டிலே இருக்கும். அது மட்டுமல்ல, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இவர்கள் வீட்டிலே இருக்கும் அல்லது இவர்களுக்கே இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, வியாழக்கிழமையிலே பிறந்து விட்டால் இவர்கள் வீட்டிலே 3ஆம் எண், 5ஆம் எண், 3, 12, 21, 30, 23, இந்த 23, 5, 14 இந்த தேதிகளெல்லாம் பிறந்தவர்கள் இருப்பார்கள் நண்பர்களே. இவர்கள் வீட்டிலே இருப்பார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு நிறம் என்றால் அது சிகப்பு, இன்னொன்று வெள்ளை, அது மட்டுமல்ல மஞ்சள், நீலம், இவைகளெல்லாம் இவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை இந்த கலர்கள் கொடுக்கின்றன. நண்பர்களே, வியாழக்கிழமையிலே பிறந்து விட்டால் இவர்களை பொறுத்தவரை ஒரு தர்மவான்கள். எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் கொஞ்சம் நேர்மையாக இருக்க வேண்டும், நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை உடையவர்கள் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள். ஆனால் அந்த கொள்கைக்காகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திப்பவர்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள். எப்படியாவது இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் இப்படித்தான் முன்னேற வேண்டும் என்பது வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுடைய லட்சியம். அதேபோல் இவர்களுக்கு ஒரு முன்னேற்றமும் போராடித்தான் கிடைக்கும் நண்பர்களே. அல்லது தக்க வயதில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்காது. இவருடைய ஆசை என்பது அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுவதில்லை. மிகுந்த போராட்டத்திற்கு பின்புதான் நிறைவேறும். தொழிலிலே தோல்வி அடையாத வியாழக்கிழமைக்காரர்களே இல்லை என்று சொல்வேன் நான். வியாழக்கிழமையிலே பிறந்திருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களிலே
ஒரு போராட்டங்களையே சந்திக்கிறார்கள், அல்லது பண ரீதியில் கடன் வாங்கி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த வியாழக்கிழமைக்காரர்கள். அதே போல் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு சகோதர சகோதரி என்று பார்த்து விட்டால் ஒரு மூத்த சகோதரமோ சகோதரியோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அல்லது இளைய சகோதரன் சகோதரி இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் இவர்களுடன் ஒரு பகைமையை பாராட்டுபவர்களாகவோ அல்லது அவர்களுடைய முழுமையான நடவடிக்கை என்பது வெளியில் தெரியாமல் இருப்பது போல் அமைத்து கொள்வார்கள். அதேபோல் அவருடைய இளைய சகோதரம் அல்லது சகோதரி இருந்து விட்டால் அவர்களுக்கு கும்பம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம் இந்த ராசி லக்கணங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுவாகவே இவருடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ராசி, அதாவது கும்பம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம் இந்த ராசி லக்கணங்கள் எல்லாம் வரும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இவருடைய கல்வி என்று பார்த்து விட்டால் இவர்களுக்கு படிக்கவில்லை என்றாலும் மேதைதான். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் 2 படிப்பு படிப்பார்கள், ஒரு படிப்பு அல்ல 2 படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு எம்எஸ்சி, எம்ஃபில் டீச்சராக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படி என்றால் பேங்கிங்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அப்படி என்றால் பணம் கொடுத்து வாங்குதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். ரோடு கான்ட்ராக்ட் போடுவது, அரசாங்க வேலை எடுத்து செய்யக்கூடிய பெரு முதலாளிகள், இவைகள் எல்லாம் இவர்கள் தான் நண்பர்களே. அதே போல் தங்க வியாபாரம், நகை பிஸ்னஸ், இவர்களுக்குத்தான் இந்த நகையை வாங்கி வாங்கி கட்டிகளாக விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி சொத்து என்று அமைந்து விட்டால் இவருடைய தந்தைக்கு சொத்து உண்டு நண்பர்களே. இவர்களுக்கும் சொத்து இருக்கும், அது ஒரு கார்னர் சொத்தாகவோ அல்லது வடக்கு அல்லது தெற்கு பார்த்த சொத்தாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நண்பர்களே. அதேபோல் இவருடைய படிப்பு என்று எடுத்துவிட்டால் இவர்களுக்கு இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, எம்பிஏ, பிபிஏ, எம்காம், சிஏ இது போன்ற படிப்புகள் வரும். அல்லது மருத்துவர்களாக இருந்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவர்களாகவோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்கான மருத்துவர்களாகவோ, இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எத்தனையோ வந்து விட்டது, அந்த குழந்தை சம்பந்தமான வாய்ப்புகளை தரக்கூடிய மருத்துவர்களாகவோ கைனகாலஜிஸ்டுகளாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு இருக்கும் நண்பர்களே. அதேபோல் இவர் வழிபட வேண்டிய தெய்வமே இவர் தந்தை தான் நண்பர்களே. இவர் தந்தையை வழிபட்டாலே வாய்ப்பு மேல் வாய்ப்பு, வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, திருச்செந்தூர் முருகனையும் திருவண்ணாமலை ஈசனையும் வழிபட்டாலும் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. எல்லோரும் திருவண்ணாமலைக்கு சென்று வழிபட முடியாத நிலையாகவும் எல்லோரும் திருச்செந்தூர் சென்று வழிபட முடியாத நிலையாகவும் ஏகப்பட்ட கூட்டம் இன்று கோயில்களிலே அலைமோதி கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் ஒன்றும் இல்லை, மிக எளிமையாக செவ்வாய்க்கிழமையிலே முருகனையும் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபட்டாலே மிக பெரும் வெற்றிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு. அதேபோல் நோய் என்று வந்துவிட்டால் இவர்களை பொறுத்தவரை, அதேபோல் இவர்களுக்கு குழந்தை என்று பிறந்து விட்டால் இவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு தொந்தரவு அல்லது ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அதேபோல் இவர்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து என்பது இருக்கும், அது தொந்தரவு உடையதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்தை விற்று மாற்றுபவர்கள் இவர்கள்தான். அதிர்ஷ்டமாக இவர்களுக்கு எப்பொழுதுமே முருகனே முன்னின்று காக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். அதே போல் இவர்களை பொறுத்தவரை ஒரு வழக்கை சந்திக்காத வியாழக்கிழமைக்காரர்களே இல்லை. வழக்கு, வம்பு, சர்ஜரி, அவமானம், பிரச்சனை இவை கட்டாயம் உண்டு. அதே போல் இவர்களுக்கு நோய் என்று வந்துவிட்டால் சர்க்கரை நோய், மஞ்சக்காமாலை நோய், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவர்கள் தான் தைராய்டுக்காரர்கள். தைராய்டு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இங்கு வருகின்றன நண்பர்களே. வேலையிலே பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அற்புதமாக முடித்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வியாழக்கிழமைக்காரர்களே. நீங்கள் டீம் லீடர் என்று, நீ கம்ப்யூட்டர் துறையிலே டீம் லீடர் என்கிறார்களே, அந்த டீம் லீடர் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தான். நீங்கள் மாற்றமே இல்லை.
நீங்கள் டீம் லீடர் என்ன கிழமை பிறந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். 100க்கு 70 to 80% பேர் இந்த வியாழக்கிழமையிலே தான் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒரு தலைமை பண்பு உடையவர்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய மனைவி எப்பொழுதுமே ஒரு இரட்டை எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய மனைவி வரும் வரை போராட்டமாகத்தான் இருக்கும். சில பேர் போராடி 28, 29 வயசுக்கு மேல்தான் திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. லவ் மேரேஜ் என்றால் முன்னாடி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லை என்றாலே இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழியிலே திருமணத்திலே ஒரு பிரச்சனை, திருமணம் ஆவதிலே ஒரு பிரச்சனை, ஒரு லேட் மேரேஜ் இப்படித்தான் கொடுக்கிறது நண்பர்களே. ஆயுளை பொறுத்தவரை இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். 80, 90 வயசு வரை வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் சில பேருக்கு இடையிலே செல்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த விதி பயன்தான் என்று சொல்ல வேண்டும் ஒழிய வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மிக நீண்ட ஆயுளை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் நண்பர்களே. அதிர்ஷ்டம் என்று பார்த்துவிட்டால் தந்தையை வழிபடுவதும், கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு ஏதேனும் ஒரு நாற்காலியோ அல்லது டேபிளோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுப்பது மிக பெரும் வெற்றிகளை தரும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நண்பர்கள். மேல்மலையனூர் அங்காளம்மனையும் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்குதல், அல்லது அந்த ஊரில் எங்களுக்கு பிரபல தெய்வமாக அந்த மண்ணிற்குரிய தெய்வமாக ஒன்று உண்டு. இப்போ நாங்கள் ஈரோடு, எங்கள் ஊரில் எங்களுக்கு பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த ஊரை ஆளும் தெய்வம், காக்கும் தெய்வம் அந்த மாரியம்மன். அப்போ ஈரோட்டில் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாராவது இருந்தால் அந்த அம்மனை வணங்கலாம். அதில் மாற்றமே இல்லை. அந்த அம்மா குலதெய்வம் போலேயே அருள் புரியும். அப்போ உங்கள் ஊரில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, சார் எங்களுக்கு முனியப்பன் தான் அந்த ஊரை காக்கிறார், அந்த ஊரை இது பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். ஆனாலும் குலதெய்வத்தை உங்கள் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்பெறுவது நன்மை. அது நீங்கள் எங்கிட்ட தான் இல்லை, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, குலதெய்வத்தை யாராவது சும்மா சொன்னாங்கன்னா அங்கே போய் அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அந்த குலதெய்வத்திட்ட முதல்ல போகும்போது யாராவது சொல்லி போனீங்கன்னா, ஜோதிடர் சொல்லி போனீங்கன்னா பூவாக கேட்கணும். அம்மா ஐயா நீங்கள் தான் என் குலதெய்வமா அப்படின்னு கேட்டு உங்கள் பங்காளியோடு போய் கேட்டு அதுக்கு உத்தரவு வந்தால் தான் நீங்கள் அது குலதெய்வம்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளை திரட்டுன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.